அரசன் வந்து இன்னொரு நாட்டு மேல போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி காளி வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட உக்ர தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்யலாமா? அப்படி வந்து அது வீட்டுல வச்சு சில பேர் வந்து வணங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வணங்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே காளியை வீட்டுல வச்சு வணங்கலாமா? வீட்டுல வச்சு வணங்குறதும் வணங்காததும் நம்மளுடைய திருப்தியை பொறுத்துதான், நம்மளுடைய மனசை பொறுத்துதான். காளியை வீட்டுல வச்சு வழிபட்டா ஒரு பாசிட்டிவா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு வந்து ஒரு தைரியம் கிடைக்குது, இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வீடு நல்லா இருக்கு, சுபிஷமா இருக்குன்னா தாராளமா வழிபடலாம். காளின்றவங்க யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்வதி தேவியோட அம்சம் தான், அவங்களுடைய ஒரு சொரூபம் தான், ஒரு அவதாரம் தான். ஸோ அதாவது உக்கிரமான அவதாரம். ஸோ அப்போ அவங்க காப்பாற்றக்கூடியவங்க. இப்போ அம்மாவே பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம கிட்ட சாஃப்டா நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க, நம்மளுக்கு பாசத்தை கொடுப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே அம்மா நமக்கு ஏதாவது ஒரு தீயது வருதுன்னா எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க? ஸோ மற்றவங்களை நம்ம அவ்வளோ நாள் சாஃப்டா பார்த்த அம்மா வந்து அம்மாவுக்கு இவ்வளோ கோவம் வருமா? இந்த மாதிரிலாம் எதிர்த்து நம்மளுக்காக ஃபைட் பண்ணுவாங்களா? சண்டை போடுறாங்களே பார்ப்போம் இல்லையா? அதுதான் அங்கே காளி தேவியும் அதே தான். பார்வதி தேவி சாந்தமா இருக்காங்க, நம்மளை அன்பா பார்த்துக்கிறாங்க. நம்மளுக்கு எதுனா ஒண்ணுன்னா அந்த டைம்ல ஒரு கோபத்தோட வரவங்க தான் காளிமா. ஸோ அப்போ காளிமாவை நம்ம தாராளமா வீட்டில் வச்சு வழிபடலாம். இல்லை எனக்கு ஒரு நெருடலா இருக்கு, பயமா இருக்குன்னா நீங்க வழிபட வேண்டாம், கோவில்ல போயிட்டு வழிபடலாம். வழிபட்டே ஆகணும், வழிபடவே கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது.